ஹாய் கைஸ், நம்ம அன்றைக்கே பிஆர் கேம் ப்ளே போடணும்னு அது போட முடியல. அதுக்கு பதில் தான் கைஸ் இன்றைக்கி வீடியோ. நான் எத்தோடனே கீழே இறங்கிட்டே நம்ம ஃபஸ்ட்டு ஜீப் எடுத்தாச்சு. கீழே இறங்குடாடி, சீக்கிரம் இறங்குடா. கீழே தான்டா சொன்னேன். ஓடி போய்ட்டு ஜீப் எடுத்துட்டு நேராக அப்படியே பிளான்டேஷனுக்கு போய்ட்டு காயின் பிடிச்சிட்டு சுற்றினுக்கு வந்தேன். மெடிக்கிட்டு ஒன்று கச்சிது, அதை எடுத்து வாயில் போடு அப்படின்னு எடுத்து பாக்கெட்டில் போட்டாச்சு. எனிமி யாரோ இருக்கா மாதிரி எனக்கு சத்தம் கேட்டுனே இருக்குது. போயிட்டு கன்று தேடுவோம். டபுள் ஹெக்டார் தாண்டா எனக்கு வேணும். டேய் கொடுங்கடா, டேய் டபுள் ஹெக்டார் தாண்டா வேணும் சீக்கிரம். இந்த கான்ட் எடுத்து வச்சுப்போம். இது புல்லட் தேவையில்லாத கன்று, அது வரைக்கும் ஈஸி தான் நம்மளுக்கு கொஞ்சம். ஓகே, இப்போ ஸ்ட்ரைட்டாக கட்டானா எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். காய்ஸ் ஏதோ ஒரு எனிமை பார்த்துட்டேன். அவனை இப்பயே இப்போ நான் அடிக்கூடாது, நம்மளுக்கு டபுள் ஹெக்டார் வச்சு தான் அடிக்க போகிறோம். அவனை இப்படியாச்சும் ஈஸியாகிடும், டபுள் ஹெக்டார் வச்சு அடிக்கலாம். இப்போ கன் எடுத்தாச்சு. டபுள் ஹெக்டார் எங்கே இருக்குன்னு தெரில, இங்கே தான் நிறைய வாட்டி இருக்கும், நான் பார்த்துருக்கேன். அந்த எனிமி அங்கே தான் ஓடுறான்னு நல்லாவே தெரியுது, தெரியாத மாதிரி அப்படியே ஓடுறான் பாருங்க. சின்னு அப்படியே கத்தி வச்சு சுருணி போட்டாச்சு. எனிமி நல்லா ஓடுறாரு. ஓடுறா அவன் சாவி என் கையில் தான்டா. பார்த்துனேன் கைஸ், நல்லாவே தெரியுது கைஸ், தெரிஞ்சுனே ஓடுறான் கைஸ். சரி, இங்கே டபுள் ஹெக்டார் இருக்க முடியும். டபுள் ஹெக்டார் தான் எடுறா போடு. டபுள் ஹெக்டார் வச்சு கதை விட போகும். என்னடா யாரோ சுடுறாங்க, டக்குன்னு எத்தனை ஓடுவோம். அவன் தாங்க சுடுறான். இப்போ ஈஸியாக போட்டுற வேண்டியதான் அவனை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும். என்ன பண்ணுறது, அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்ச நேரம் நின்று போய் இந்த இடத்துல மெடிக்கி சுற்ற வேண்டியதான். அவன் ஓடி வருவான், சாண்டினை போட்டிருக்கான், அவன் ஓடி வருவான். அப்போ கரெக்டாக இப்படி ஒஞ்சிக்கின்னு அப்படியே டபுள் ஹெக்டார் வச்சு அழுத்தி பிடிச்சிட வேண்டியதான். டேய் வாடா டேய், அவன் வந்துட்டான். வரான் பாரு பாட்டுக்குட்டி, அப்படியே வந்துட்டாங்க. அவனை அப்படியே முடிச்சிட வேண்டியதான். அழுத்து போகிற அது எப்படியோ அவன் நம்மளை ஒரு அடி கூட அடிக்கவே உள்ள நம்ம டக்குன்னு அழுத்தி பிடிச்சிட்டான். அப்புறமா நானும் வண்டி எடுத்துக்கின்னு ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்துக்கின்னு மில்லுக்கு போனேன். எதுக்குன்னா அங்கே தான் அர்சனல் கீ வாங்கினோம். இங்கே பக்கத்தில் ஒன்று இருக்குது. மில்லுக்கு போயிட்டு நான் அர்சனல் கீ வாங்கிட்டு கொஞ்ச நேரம் இது வாங்கினேன். ஹெட்லிஸ்ட் போடலான்னு நினச்சேன். அப்புறமா காயின் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அதனால் அப்படியே உடனே நான் ஜீப் எடுத்துக்கின்னு இப்போ நம்ம கில் அடிக்க போயிருந்தேன். அர்சனலை ஓப்பன் பண்ணணுன்னு கில் போகும். நெக்ஸ்ட்டு அர்சனலை ஓப்பன் பண்ணிட்டு அதில் உள்ளேருந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்ல கன்று இருக்கான்னு பார்க்கணும். டபுள் ஹெக்டாருக்கு புல்லட் மட்டும்தான் நான் எடுக்க வந்தேன். அர்சனல் அப்புறமா மெடிக்கிட்டு வந்தேன். லெவல் 4 வச்சுருக்கோம். ரிப்பேர் கிட்ட இருந்துச்சு, அதுக்கோசம் அவனாச்சும் எடுத்துக்கோடா, நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். யார் வந்து எடுக்கிறான்னு தெரில. எடுத்துக்கோங்கடா, ஏடபிள்யூம்லாம் இருக்குது. ஏடபிள்யூ பிளேயர் வந்து எடுத்துக்கோங்க. உடனே நான் சுற்ற போயிட்டேன் காய்ஸ். ஜீப் எடுத்துக்கின்னு சுத்தம் போது ஒரு எனிமி தங்குன்னு அடிக்கிறாப்புல. என்ன பார்த்தீங்கனாலே தெரியும். சுத்த போயிட்டு தங்குன்னு அடிச்சிட்டான். இந்த பாருங்க, இங்கே நல்லாவே ஓடுறான் பாரு. எப்படி குறைச்சி விட்றான், செம்மையாக குறைச்சி விட்றான். நான் கூட தோக்க போகிறோமா, வீடியோ எடுக்க முடியாதான்னு நினச்சேன். 2 கிலோவாலே 3 கிலோவால் போட்டு எப்படியோ கடைசி நேரத்தில் போய் அழுத்தி பிடிச்சிடுவேன். அழுத்தி பிடிச்சி இவன் மெடிக்கிட் எடுத்து இவனுக்கே நம்ம மெடிக்கிட் சுற்றுவோம். இப்போ உடனே நம்ம ஜீப் எடுத்துக்கின்னு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு ஜீப் எடுத்துக்கின்னு மறுபடியும் மில்லுக்கு போனோம் கைஸ். ஏன்னு கேட்டால் அந்த ஆமாவே கம்மியாக தான் இருக்குது. அதனால் உடனே ஆமை வாங்கிட்டு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஆமை வாங்கிட்டு ஓட்டிட்டு இங்கே ஒரு ஜீப்பில் ஒரு ஃபன்னியான மூமெண்ட் நடக்கும். பாருங்க ஜோன் வருதுன்னு ஜீப் எடுத்துன்னு போகிறேன் கைஸ். நான் ஜீப்பை போய் தொலை, எப்படி பறக்க போகுதுன்னு பாருங்களேன். நான் வந்து ஷாக் ஆகிட்டேன், ஜீப்பா எவ்வளோ ஸ்பீடாக பறக்குதுன்னு. எப்படியோ ஜீப் பறந்துச்சு. அப்புறமா நான் போயினே இருக்கும்போது ஒரு எனிமி மாட்டி 2 போடுவோன்னு வந்தேன். நம்மக்கிட்ட தான் வெக்டார் இருக்கு. ஏதோ வச்சு அழுத்திருந்தான். நம்ம பரவாயில்ல, நம்ம அழுத்தி முடிச்சிட்டோம். அப்படியே 3 கிலோ வச்சிட்டோம். அப்படியே அலாக் பவரை போட்டுருந்தேன் கைஸ். அலாக் அப்படியே அலாக் பவர் போட்டுன்னு ஜீப் எடுத்துன்னு அப்படியே பூஜை அச்சுன்னுண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். என்னடா ஒரு எனிமையும் காணும், எல்லாம் பாட்டு குடிங்க நம்மளுக்கு பயன்ட்டானுங்க போலன்னு ஜாலியாக போயிருந்தேன். சாம்பார் ஒரு ஆப்புன்ற மாதிரி எங்கேருந்தோ சுட ஆரம்பிச்சு வண்டியை கொளுத்தி விட்டானுங்க. நாசமாக போனவனுங்க, வேதியில் போவீங்க. சுற்றி க்ளூவால் போட்டு வச்சேன். க்ளூவால் போடலான்னு போட்டேன். மேலே வீட்டு மேலே ஒருத்தவங்க போல் சர்ருன்னு அடிச்சுட்டான் நம்மள.
உடனே ஊசி ஏற்று குத்துனா போட்டான் கைஸ். பாய் கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். பாய்.